இங்க இருக்க ஒரு கோமாளி உன்னை கொள்ளான்னு சொல்லிட்டு நான் இங்க இது விட்டு அதாவது ஒரு கோமாளியாவது உங்களுக்கு ஆதரவா கை தூக்குனா அவன் போயிடுறான். ஆனா உள்ள சொல்லு நீ போய் எபிசோட் பாரு. ஏன் மதுக்கு என்ன பிரச்சனை? மது உனக்கு பிடிக்கும் தானே? இங்க பாரு, நீ மது பிடிக்கான்னு சொல்லாத. நானும் ஒரு மிகப்பெரிய மது பிரியன். ஓகே, இந்த வாரத்துல மதுமிதா உங்களோட பேரா இருக்குது சர்ஜன். போங்க. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஓகே, சுந்தரி அக்கா கடைசியா நீங்க தான் பேராவ போறீங்க. சோ அடுத்து வர கோமாளி யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கள இங்க நான் வர வச்சே இந்த லெட்டரை படிக்கிறேன். சோ சுந்தரி அக்காக்காக அந்த 3ஆம் நம்பர் கோமாளி வாங்க. என்ன ஒரு அற்புதமான நாட்டியம். என்ன லுக்கு விடுற? இப்ப எல்லாருக்கும் திட்டுதானே. அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். சுந்தரி அக்கா உங்களுக்கு சௌந்தர்யோட பேரா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை வச்சு தான் ஒர்க் பண்ணோம். தாய் பொண்ணு வேலை வாங்க மாட்டாமா? நான் என் பொண்ண வேலையே வாங்க மாட்டேன். பொம்மை மாதிரி நிக்க வச்சு நான் எல்லா வேலையும் இப்ப ஆம்பளை பையனா இழுச்ச வேணா போச்சா உங்களுக்கு? பட் சௌந்தர்யா, நீ எழுதின லெட்டரை உன்னை வர வச்சே படிக்க வைக்கலாம் தான். நானே படிக்கணுமா? நீங்க பேச ஆரம்பிச்சா நானும் ரவுடி தான் காதம்பரி மாதிரி கியூட்டா இருப்பீங்க. ஆஹா. அதுவே மறக்க ஆரம்பிச்சா படையப்பா நீலாம்பரி மாதிரி டெரரா இருப்பீங்க. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது அம்மா போல குணமும் நீங்க சமைக்கும் போது வர மனமும். எவ்வளவு பாசம் பாத்தீங்களா உங்க மேல? இங்க இருக்க எந்த ஒரு குக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன தெரியுமா? என்னைய கோமாளி ஆக்காதீங்க. உங்க ஸ்மைல் தான். அழகா இருப்பீங்களா நீங்க ஸ்மைல் பண்ணா? போன வாரம் கொடுத்த டிவி வேலை செய்துரோய். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அந்த டிவி நான் வந்து சர்ஜனுக்கு கொடுத்துட்டேன். சௌந்தர்யா அந்த டிவி எனக்கு தந்திருக்கு. ஆமா மேம், அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன். சூப்பர் சவுண்ட் சூப்பர். உங்களுக்கு சங்கடம் இல்ல? உங்களோட ஒரு தீவிர ஃபேனா நான் சொல்ல ஆசைப்படுறது ஒண்ணுதான். நீங்க பேசும்போது கான்ஃபிடன்ஸ் புயலா வீசும். நீங்க சிரிக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா லக் உங்க பக்கம் வீசும். இத்தனை வாட்டி நீங்க சிரிங்க சிரிங்கன்னு கேட்டிருக்காங்க மேம். அந்த சிரிப்பு ஒரு வாட்டி மேம், இதே மாதிரி நீங்க அங்க சமைக்கணும். இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு ராமர் அண்ணன் சிரிப்பு பிடிக்கும். ராமர் அண்ணன் சிரிப்பு இதுக்கு மேல என்ன ஒரு சிரிப்பு? அதே போல இங்க இன்னொருத்தவங்க சிரிப்பு நாரகம் சபனா. நான் பேரை முடிச்சிட்டேன். உனக்கு சிரிப்பு வராது போ. எனக்கு வேண்டாம். அப்படி பண்ற? எனக்கு இங்க ஒருத்தரோட சிரிப்பு ரொம்ப பிடிக்கும். யாரு? தாமப்பா. க்ளோஸ். ஓகே, இந்த வாரம் நம்ம சுந்தரி அக்காவோட பேரா இருக்குது சௌந்தர்யா. ஓகே, சோ வந்து சூப்பரா பேரிங் முடிச்சு எல்லாரும் அவங்க ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டீங்க. இன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது ஒரு டைரி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வந்து வீட்டுல அப்பா அம்மா கிட்ட வந்து பணத்தை கறந்துருப்பீங்க. அப்படியே ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட அறிவை கறந்துருப்பீங்க. சோ வந்து மனசை கறந்துருப்பேன். இப்படி பல விஷயத்தை கறந்துருப்பீங்க. இது ஒரு டைரி சேலஞ்ச் அப்படின்றதுனால இந்த வாரம் உங்களுக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் பால் கறக்கிறது. ஐயோ ஏங்க ஏங்க பால் கறக்கணும். பால் கறக்கணுமா? எனக்கு தெரியாது. ஊரு தண்டி பாருங்க. ஏங்க அட்வான்டேஜுக்கான முக்கியத்துவம் அப்பப்ப பார்த்தாலும் இந்த சீசன்ல ஒருத்தன் கன்சிஸ்டன்ட்டா வாங்கிட்டு இருக்கானே. ஆடு வேட்டி அட்வான்டேஜ் உமர். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா குக்ஸுக்குமே அட்வான்டேஜ் வாங்கி அவன்ற ஆசை வருது. ஐயா இன்னைக்கு அட்வான்டேஜ் வாங்க மாட்டாயா? அதை விட இது என்ன வாரம், ஒரு எலிமினேஷன் வாரம். அட்வான்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எனக்கு
நம்ம அட்வான்டேஜ் வின் பண்ணிட்டு அவனுக்கு வெஜிடேரியன் டிஷ் கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறக்கிறது தான் உங்களோட டாஸ்க். இந்த டாஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் மொத்தம் 10 நிமிஷம். இதுல மொத 5 நிமிஷம் குக்குங்க பாலை கறப்பீங்க, ரெண்டாவது 5 நிமிஷம் கோமாளிகள் பாலை கறப்பீங்க. மொத்தமா எவ்வளவு பாலை கறக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் யாரு வின்னர் அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. பட் எந்த மாட்டில் நல்லா பால் வரும்னு அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே இல்லை மாடு பார்த்தாலே சொல்லிடலாம். தட்ஸ் கால்ட் யுவர் விவசாயி மேன். மாட்டை பார்த்தாலே சொல்லுவாங்க. விவசாயியா இருந்துட்டு இந்த டாஸ்க்ல நாங்க வெறித்தனமா பண்ணலைன்னா மக்களே எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க போறோம். இந்த மாட்டில் பால் நிறைய கறக்குன்னு பார்த்தே சொல்லுவேன் நான். ஓகே, சோ முதல்ல இந்த டாஸ்க்கு போறது பிரியா ராமன் மேம், புகழ், ஷபானா அண்ட் ராமரண்ணா. என்ன இது மாட்டுக்கு பால் கறதுக்கா இவ்வளோ அழகான ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தேன். இதுக்கெல்லாம் என் தலைவன் ஸ்டைல் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படி வரேன். ஓகே, இப்படி வரணும். ஓகே ஓகே, இந்த டாஸ்க்கை மொத 5 நிமிஷம் வந்து பால் கறக்கிறத வந்து குக்கு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் கோமாளி பண்ணுவாங்க. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எடுத்தேம்பாரு ஓட்டம். அதோ டிவில வருது பாருங்க. ஐயோ வந்துச்சுடா. குக்கு வித் கோமாதா. தண்ணி ஊத்துறானே. சரி போயிட்டு வரா, வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கோம். ஏய் சபானா டெய்லி பால் கடைக்கறா போவங்க பாரு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வாவ், பிரியா மேம் பாத்தியா, மாடுக்கே தெரியாம மாடு கிட்ட இருந்து பால் கறக்குறாங்க. பாரு புகழ்க பாரு. சாணி போட்டா கேட்ச் பண்ற மாதிரி ஒருத்தன் இருக்கா பாருங்க. உங்க 2 பேரையும் நான் எப்படி பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ரொம்ப வாசிக்காத. யாரா ஒருத்தர் சாணி போடுங்களேன்ற மாதிரி நினைக்கிறானே. டப்பானாவை பார்த்தா அவதான் ஏதோ பயங்கரமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. Thank you. பிரியா மேம் எங்க பால் கறக்குறது, ஏதோ பிளே ஸ்டேஷன் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. ஏய் பாரு, அவ இந்த பக்கம் 2 வாட்டி கறந்துட்டு இப்ப அந்த பக்கம் போயிட்டா. இல்ல அங்க தான் ஃபாஸ்டா இருக்கு. அங்க தான் ஏய் ஓடாதீங்க, எட்டி ஒதுங்க போகுது. எனக்கு இன்னைக்கு எப்படியாவது அட்வான்டேஜ் டாஸ் ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு வெரி. ஓகே, குக்ஸ்க்கு லாஸ்ட் 1.5 மினிட்ஸ் தான் இருக்கு. குக்ஸ் சீக்கிரம் கறங்க. எலிமினேஷன் டேனாலே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதாவது அடிப்பட்டு நொந்து நூனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அந்த பால் கறந்தே ஆவேன்னு நான் இறங்கிட்டேன். சார் சீட்டிங் சார். என்ன பண்ண போறா? எல்லாம் சரி. டேய் 2 பேருக்கு பண்றானே கேளம்பாக்க ஹேர் ட்ரெஸ்ஸர். டேய் ஓகே, டைம் அப். குக்குங்க இதுக்கு மேல பண்ண கூடாது. குக்குங்க கை எடுத்துருங்க. ஷபானா அண்ட் பிரியா மேம்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அம்மா அங்க பாரு, உன்னை அடிச்சவன் வரான். ராமரே பக்கெட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, லாஸ்ட் 3 மினிட்ஸ் கோமாளிகளுக்கு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நல்லா பண்ணுங்க. நல்லா பண்றேன். ஒரு கடுமையான டாஸ்க், அது நல்லாவே பண்ணோம். சபானாவும் ரொம்ப மேடம் என்ன ஓடிட்டு இருக்கு மேடம்? இப்படிதான் ஷோவே இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அவங்க மண் போவாங்க வருவாங்க. மேடம் மாடை பத்தி பேசிட்டு இருக்காரு. வேற மாதிரி இது புக்ஸு, வேற மாதிரி இது ரிதம். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. புக்ஸு நவருது. பக்கெட் பத்திரம் 5 4